தைப்பிறந்தால் வழிபிறக்கும் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தைப்பொங்கலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான தைப்பொங்கல். கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த தைப்பொங்கலை கொண்டாடினது இல்லை. மிக முக்கியமான காரணம் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு என்னுடைய தைப்பொங்கலை கொண்டாடவே இல்லை. மிக முக்கியமான காரணமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த இந்த இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார பிரச்சனைகள். ஃபியூல்ஸ் பெட்ரோல் இல்லாமல் மக்கள் வரிசையில் இருந்த காலகட்டத்தில் நானும் அதுக்கு அந்த பொருளாதாரத்தில் அதிக அளவாக பாதிக்கப்பட்டிருந்தேன். ஸோ அப்படி இருந்து அதுக்கு பிறகு நான் அங்கிருந்து இலங்கையிலிருந்து துபாய்க்கு இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு என்னால் தைப்பொங்கலை கொண்டாடவே முடியலை. அந்த அந்த வழிகள் அந்த காரணங்கள் எல்லாத்தையும் தகர்த்து அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு இன்றைக்கு 4வது வருடத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 4வது வருடத்தில் தான் நான் என்னுடைய தைப்பொங்கலை நான் கொண்டாடுறேன். அதுவும் இந்த தைப்பொங்கல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. மிக முக்கியமான காரணம் என்னுடைய பாபா என்னுடைய சன்னோட நான் கொண்டாடுற முதலாவது தைப்பொங்கல்னு சொல்லலாம். இதை அவருக்கு இப்போ 3.5 வயசானாலும் இதுதான் நான் அவரோட இருக்கிற முதலாவது ஒரு தைப்பொங்கல். அவர் பிறந்து 1 மாதத்தில் நான் துபாய்க்கு வந்தேன். துபாயில் பொருளாதார பணம் சம்பாதிக்கணும், காசு உழைக்கணுன்ற காரணத்துக்காக துபாய்க்கு வந்தேன். அப்போ துபாய்க்கு வந்ததில் எனக்கு இருக்கிற முதலாவது நான் குடும்பத்தில் கொண்டாடுற முதலாவது தைப்பொங்கல் இது. இதில் ஸ்பெஷல் என்று சொன்னால் இந்த பொங்கல் நான் தான் எல்லா பொங்கலும் இது இருக்கிற எல்லாமே நானாக செஞ்சது. ஸ்பெஷல் எங்களோட மேடமோட சப்போர்ட்டோட அவங்க கைட் பண்ணுறதுக்கு அடிப்படையில் நான் தான் இந்த பொங்கல் இந்த முறை செஞ்சேன். என்றால் இந்த 4 வருடத்துக்கு பிறகு நான் செய்கிற தைப்பொங்கல் ஸ்பெஷலான பொங்கல் எனக்கு இது. ஸோ துபாயில் இப்போ ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து பார்க்குற ஒரு ஆளுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. நான் எப்படி எங்கே இருந்து இன்றைக்கு துபாயில் ஒரு மேனேஜராக இருக்கிறேன், ஃபைனான்ஸ் மேனேஜராக மேலே வாரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதை, எவ்வளோ என்னென்ன வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்டேன்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த துபாயில் நான் இருந்த இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக பல்வேறுபட்ட சவால்களை எதிர்நோக்கி இருந்தேன். என்னுடைய ஆரம்ப காலம் துபாயில் பெட் பேஸில் ஆரம்பித்தாலும் ஒரு பங்கர் பெட்னு சொல்லிட்டோம். அந்த பங்கர் பெட் லைஃப்பில் ஆரம்பித்து இன்றைக்கு துபாயில் ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வசதிக்கு மேலே வந்திருக்கேன். முதலாவது என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் முதலாக நான் கொண்டாடுற தைப்பொங்கல் எனக்குன்னு ஒரு சாமி ரூம், பூஜை பண்ணுறதுக்கான ரூம்ஸ், அந்த பூஜை பண்ணுற ரூமில் தேவையான எல்லா விடயங்களையும் உள்ளடக்கின ஒரு குட்டி சாமி ரூம், ப்ரேயர் ரூமில் நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடுறோம். இது எல்லாமே இதில் இருக்க சாமி படம் எல்லாமே எனக்கு தெரியும். துபாயில் சாமி படங்கள் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆகவே நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் துபாயில் ஸ்ரீலங்காவிலேருந்து வரும்போதே ஃபேமிலியாக வரும்போது அங்கேருந்து கொண்டு வந்த சாமி படங்கள் தான் இவை. ஸோ எங்களுடைய தைப்பொங்கல் இந்த வருடம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. எல்லாமே இல்லை இறைவனுடைய ஆசீர்வாதம். உழவர் திருநாள் இதை கொண்டாடுறதுக்கு முதலாக என்னுடைய ஃபேமிலியோடு உழவர் திருநாளை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பளிச்சிருக்கிறதுக்கு எல்லாமே ஆண்டவனுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்த நான் அடிப்படை விவசாயம் தொடர்பான எல்லா நாலேஜுமே எனக்கு இருக்கிறதாலையும் இந்த பண்டிகையை கொண்டாடணுன்ற நோக்கம். தைப்பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவினோம். குடும்பத்தில் ஏற்படுகின்ற அல்லது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்கள் எல்லோருக்குமே எங்கள் எல்லோருக்குமே குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீங்கி பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் சாந்தியும் சமாதானம் நிலைக்கட்டும்னு சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வருகின்ற நாட்கள் மிகவும் சந்தோஷமான நாட்களாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். நாங்கள் தைப்பொங்கலை முடிச்சுட்டு ஷார்ஜாவில் இருக்கிற அட்வென்ச்சர் பார்க் வாட்டர்ஃபாலுக்கு போனோம். வாட்டர்ஃபாலில் நல்ல ஒரு மியூசிக்கல் ஷோ ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு. இதில் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஈவெண்ட் இரவு 12 மணி வரைக்கும் விடுமுறை நாட்கள் இடம்பெறும். நீங்களும் ஃப்ரீயாக துபாயில் இருக்கிறீங்க அல்லது துபாய், அபுதாபி, UAE, ரசல் கைமா போன்ற பிரதேசங்களில் எமிரேட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சர் பிளேஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு விசிட் பண்ணிக்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பெஷலாக கிட்ஸோட போவைக்க அங்கே கிட்ஸ் அவங்க அதில் இந்த இடங்களை பார்க்க நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட், பெஸ்ட்டான பிளேஸ் இருக்கும். இங்கே பிளேயிங் ஏரியா, கிட்ஸுக்கான பிளேயிங் ஏரியா, அதே மாதிரி பெரியாக்களுக்கான பிளேயிங் ஏரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே இடத்துல ரெஸ்டாரண்ட்ஸ், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் இருக்கும். நீங்கள் நைட் டைம்ஸில் சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் சாட்டர்டே சண்டேயில் ஈவினிங் 10க்கு பிறகு பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கிறதால அதிகளவாக நீங்கள் நிறைய விடயங்களை இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ளலாம் அல்லது அதிகளவான விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். நாங்கள் எங்கள் தைப்பொங்கலை இறுதியாக மிட் நைட் 12 o'clock நாங்கள் இங்கே விசிட் பண்ணி
எங்கள் தைப்பொங்கலை இறுதியாக கொண்டாடி முடித்தோம். ஸோ இந்த சந்தோஷமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்ற நோக்கத்தில் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் சசிஎஸ்எல் விளக்கில் இணைஞ்சிருக்க வந்து அதிகளவான விடயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள், துபாயில் இருக்கிற வேலை வாய்ப்புகள், துபாய் மட்டும் இல்லாமல் UAE முழுவதுமே இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் தொடர்பான விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் சசிஎல் விளக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து வீடியோஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஜாப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுற ஆட்களுக்கு நான் ஸ்பெஷலாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் வந்து புதிய வேலை வாய்ப்பு தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கலாம்னு சொல்லியிருக்கேன். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.